இது முள்ளங்கில பண்ண பச்சடின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பாக்கறதுக்கும் சரி டேஸ்டும் சரிங்க. வெள்ளரிக்காய் பச்சடி மாதிரியே இருக்கும். முள்ளங்கி வாசம் சுத்தமா வராது. அப்புறம் என்னங்க, முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாமா? ஒரு பெரிய முள்ளங்கி எடுத்திருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் இருந்தது. நல்லா தோல் சீவிட்டு துருவிக்கலாம். நீங்க தோலோட வேணும்னாலும் துருவிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலை பருப்பு, உளுந்த பருப்பு தாளிச்சிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற முள்ளங்கியை சேர்க்கணும். உங்களுக்கு முள்ளங்கி பச்சையா சாப்பிட பிடிக்கும்னா இந்த வதக்கின வெங்காயம், பச்சை மிளகாயை அப்படியே முள்ளங்கில கொட்டிட்டு தயிர் ஊத்தி உப்பு போட்டுக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு வேக வச்சு பண்றேங்க. இப்ப வெங்காயம் வதக்கினதோட முள்ளங்கி துருவினதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. தண்ணி ஊத்தி வேக வைக்க கூடாது. முள்ளங்கியில இருக்கிற தண்ணியே போதும் இந்த காய் வேகிறதுக்கு. சிம்ல ஒரு 7 நிமிஷம் வச்சாவே முள்ளங்கி நல்லா வெந்துரும். ஏன்னா நம்ம துருவி இருக்கோம். நடுவுல ஒரே ஒரு தடவை மட்டும் எடுத்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டேன். நல்லா ஓபன் பண்ணிட்டு அந்த தண்ணி சுத்தமா இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு கப்ல சேர்த்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2ல இருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். தயிரோட அளவு நீங்க கூடவோ இல்ல குறைச்சோ சேர்த்திக்கலாங்க. ரொம்ப தண்ணியா இருந்தா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க. நான் எப்பயுமே வெரைட்டி ரைஸ் பண்ற அன்னைக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பச்சடி பண்ணுவேன். பிரியாணி பண்ற அன்னைக்கு இல்லைன்னா தக்காளி சாதம், தாளிச்ச சாதம் பண்ற அன்னைக்கு ஏதாவது ஒரு பச்சடி பண்ணிருவேங்க. இந்த முள்ளங்கில இந்த பச்சடி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.